தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடத்த வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை காக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சிதான் வலியுறுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திமுக ஏன் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை காக்க வேண்டியதும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டியதும் தமிழக அரசின் கடமை என்று குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், அந்த கடமைகளை நிறைவேற்ற தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பீகார், கர்நாடகம், ஒடிஷா, ஆந்திரம், தெலங்கானா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என்று தட்டிக்கழிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக யார் யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கலாங்கிறத அரசுக்கு இருக்கும் பொழுது இது ஏன் மத்திய அரசு மேலே பழி போடணும்? மத்திய அரசு இது காரணம் காட்டணும். இதை திசை திருப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு இல்லைன்னு சொல்கிறது இதுதான் உண்மை. அதுக்கு உதாரணமாக பீகாரில் சொன்னாங்க, கேட்ட உடனே சட்டமன்றத்தில் கேட்டோம், பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீதிமன்றங்கள் தடை விதித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அப்படி இல்லை. பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதை அவங்க ரத்து பண்ணலை, நீதிமன்றம் தடை பண்ணலை. அது பொய்யான தகவல், தவறான தகவல். எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. பீகார் மாநிலத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இடஒதுக்கீடு கூடுதலாக போச்சு, அதை தான் ரத்து பண்ணியிருக்காங்க தவிர வேற ஒன்றும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.